ஒரு ஜார்டன் கனானிக்கல் ஃபார்மோட மினிமல் பாலினாமினலை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜார்டன் பிளாக்னா என்ன, ஜார்டன் கனானிக்கல் ஃபார்ம்னா என்னன்னு பார்த்துட்டு இந்த சம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் ஒரு மேட்ரிக்ஸ் எம்ங்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அதோட ஆர்டர் n கிராஸ் n. அதோட ஃபார்ம் எந்த மாதிரி இருக்கணும்னா அதோட டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டு சம் வேல்யூஸ், அதாவது கே 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 அண்ட் சோ ஆன் கே. சூப்பர் டயகனல் எலமெண்ட்ஸ். சூப்பர் டயகனல் எலமெண்ட்ஸ்னா நமக்கு டயகனல் எலமெண்ட்ஸ் தெரியும். டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு மேல வந்துச்சுன்னா அது இந்த மேல வருதுல இந்த எலமெண்ட்ஸ் தான் சூப்பர் டயகனல் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துச்சுன்னா அது வந்து சப் டயகனல் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த சூப்பர் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டா ஒன்னா தான் இருக்கும். ரிமைனிங் டேர்ம்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஜீரோவா இருக்கும். அதாவது என்னன்னா diagonal elements ஓட வேல்யூ சம் ஃபிக்ஸ்டு வேல்யூ கேவா இருக்கும். சூப்பர் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கும். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் ஜீரோவா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஜார்டன் பிளாக்னு சொல்லுவோம். அதாவது ஜென்ரலா சொல்லணும்னா ஏஐஐ ஓட வேல்யூ வந்து ஈக்குவல் டு கே ஃபார் ஆல் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n. அதாவது ஏஐன்னா A11 A22 இந்த மாதிரி இருக்கிற டேர்ம்ஸோட வேல்யூ கேவா இருக்கும். என்னன்னா ஏஐஐ பிளஸ் 1 equal to 1 for all I is equal to 1 to n minus 1. இந்த மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஜார்டன் பிளாக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஜார்டன் கனானிக்கல் ஃபார்ம். ஒரு மேட்ரிக்ஸை நம்ம எப்ப ஜார்டன் கனானிக்கல் ஃபார்ம்னு சொல்லுவோம்னா அதோட அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் டயகனல் மேட்ரிக்ஸா இருக்கணும். நெக்ஸ்ட் ஈச் பிளாக் வந்து ஜார்டன் பிளாக்ஸா இருக்கணும். இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஜார்டன் கனானிக்கல் ஃபார்ம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நான் மேட்ரிக்ஸ்க்கு ஜேன்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு J1 J2 and so on Jn. ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் ஓனா ஜீரோ மேட்ரிக்ஸ். J1 J2 எல்லாமே என்னன்னா ஒன்னு ஜார்டன் பிளாக்ஸ். இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும்னா lambda 1 1 0 0 lambda 1 0 0 0 lambda 2. இது வந்து ஒரு ஜார்டன் பிளாக். இது ஒரு ஜார்டன் பிளாக். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்துருக்கோம் பிளாக் டயகனல் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஃபார்ம்ல நம்ம கட் பண்றோம். இந்த ஃபார்ம்ல கட் பண்ணோம்னா இது ஒரு ஜார்டன் பிளாக், இது ஒரு ஜார்டன் பிளாக். ஏன்னா இதோட ஃபார்ம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பிரின்சிபல் எலமெண்ட்ஸ் எல்லாம் சம் ஃபிக்ஸ்டு வேல்யூஸா இருக்குது. அதோட சூப்பர் டயகனல் வேல்யூ 1 இருக்கு, ரிமைனிங் டேர்ம் 0 இருக்கு. இந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா நம்ம அது ஜார்டன் பிளாக்னு சொல்லுவோமா. ஆல்சோ இது வந்து ஒரு பிளாக் டயகனல் மேட்ரிக்ஸ். பிளாக் டயகனல் மேட்ரிக்ஸ்னா அதாவது பிரின்சிபல் பிளாக்ஸ் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வேல்யூஸ் இருக்கும், ரிமைனிங் எல்லாமே ஜீரோ மேட்ரிக்ஸா இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது ஒரு ஜார்டன் கனானிக்கல் ஃபார்ம்ல இருக்கு. அதாவது என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு பிளாக் டயகனல் மேட்ரிக்ஸா இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணுவோமா. இதுல இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக். 4 பிளாக்ஸா ஸ்பிளிட் பண்றோம். இதுல பிரின்சிபல் பிளாக்ஸ்க்கு மட்டும் வேல்யூஸ் இருக்கணும், பேலன்ஸ் எல்லாமே ஜீரோ பிளாக்ஸா இருக்கணும். அந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் நமக்கு இங்க இருக்கு. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஜீரோ, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஜீரோ. பிரின்சிபல் பிளாக்ஸ்க்கு வேல்யூஸ் இருக்கு. ஒரு பிளாக்கும் ஜார்டன் ஃபார்ம்ல இருக்கு. அதாவது என்னன்னா டயகனல் எலமெண்ட்ஸ்ல சம் ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் இருக்கு, அதுக்கு சூப்பர் டயகனல் வேல்யூஸ்ல 1 1 இருக்கு, பேலன்ஸ் எல்லாம் ஜீரோவா இருக்கு. ஆல்சோ ஜார்டன் கனானிக்கல் ஃபார்மை பார்த்தாலே நமக்கு கிளியரா ஐகன் வேல்யூஸ்னா என்ன, ஐகன் ஸ்பேஸ் எப்படி இருக்கிறோங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிரும். இங்க நமக்கு நம்ம எக்ஸாம்பிள்ல இங்க lambda 1 ரிப்பீட் ஆயிருக்குல்ல, இது எல்லாமே என்னன்னா ஐகன் வேல்யூஸ். இந்த பிளாக்கோட ஐகன் வேல்யூஸ். அதே மாதிரி இந்த பிளாக் இருக்குல்ல, இந்த பிளாக் lambda 2 ரிப்பீட் ஆயிருக்குல்ல, இந்த பிளாக்கோட ஐகன் வேல்யூஸ் வந்து lambda 2. ஒரு பிளாக்லயும் இருக்கிற பிரின்சிபல் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல அதுதான் அது அந்த பிளாக்கோட ஐகன் வேல்யூஸா இருக்கும். லாம்டா ஐ ஜென்ரலா சொல்றேன், லாம்டா ஐன்னு எடுத்துக்கிறேன். இங்க லாம்டா 1 லாம்டா 2 எடுத்துருக்கோம்ல, ஒன்னு ஐகன் வேல்யூஸா. இது ஜென்ரலா லாம்டா ஐங்கிற ஒரு ஐகன் வேல்யூ எடுத்துக்கிறேன். இதோட கரஸ்பாண்டிங் ஏஎம் அண்ட் ஜிஎம்மும் இந்த ஜார்டன் கனானிக்கல் ஃபார்ம்ல இருந்தே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏஎம்னா என்ன, அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி.
GMனா ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி. இதோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்ப லாம்டா ஐயோட ஏஎம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்னன்னா, ஏஎம்னா என்ன, அந்த ஐகன் வேல்யூ எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்றது தான் ஏஎம். ஏஎம் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, சம் ஆஃப் ஆர்டர்ஸ் ஆஃப் ஆல் த பிளாக்ஸ். அதாவது ஐகன் வேல்யூ லாம்டா 1ஓட எத்தனை பிளாக்ஸ் இருக்கு, ஒரே ஒரு பிளாக் தான் இருக்கு. அப்ப இங்க சம் ஆஃப் இருக்கு. ஒரு பிளாக் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணுவோம், அப்பதான் இங்க சம் வரும். இங்க இருக்கிறதே ஒண்ணு தான், அதனால இந்த பிளாக் எடுத்துக்கிறேன். இதோட ஆர்டர் என்ன, 3x3. நம்ம எடுத்திருக்கிற இந்த எக்ஸாம்பிள்ல லாம்டா 1ஓட ஏஎம் வேல்யூ 3, அதாவது லாம்டா 1ங்கிற ஐகன் வேல்யூ 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குங்கிற மீனிங். அதே மாதிரி ஜிஎம் என்னன்னா, எத்தனை டைம்ஸ் அந்த பிளாக்ஸ் வந்திருக்கு, இங்க வந்து ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. அப்ப இந்த லாம்டா 1ஓட GM வேல்யூ வந்து 1. GMனா என்னன்னா நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் கரஸ்பாண்டிங் டு லாம்டா ஐ. அதாவது லாம்டா ஐக்கு எத்தனை பிளாக்ஸ் இருக்கு, இங்க லாம்டா 1க்கு ஒரே ஒரு பிளாக் தான் இருக்கு. நம்ம எடுத்திருக்கிற இந்த எக்ஸாம்பிள்ல ஏஎம், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு லாம்டா 1 வந்து ஏஎம் ஓட வேல்யூ 3. ஏன்னா இது வந்து ஒரு 3x3, அதனால 3. GM ஓட வேல்யூ 1, ஏன்னா ஒரு பிளாக் தான் வந்திருக்கு. அதனால GM வேல்யூ வந்து இந்த லாம்டா 1க்கு 1. அதே மாதிரி லாம்டா 2க்கு பார்த்தோம்னா, லாம்டா 2க்கு GM வேல்யூ 1, AM வேல்யூ 2, ஏன்னா 2x2. இதுதான் கிவன் மேட்ரிக்ஸ். கொஸ்டின்ல அவங்களே பிளாக் செப்பரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 5x5 மேட்ரிக்ஸ். இதை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கு, பிரின்சிபல் பிளாக்ஸ்ல எல்லாம் வேல்யூஸ் இருக்கு, ரிமைனிங் எல்லாமே 0 வேல்யூஸ் தான் இருக்குது. பிரின்சிபல் பிளாக்ஸ் ஒன்னு எப்படி இருக்குது, ஸ்கொயர் பிளாக்ஸா இருக்குது. அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஒரு பிளாக்கும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். இது ஒரு 2x2, இது ஒரு 2x2, இது ஒரு 1x1. ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகலாம், ஆனா அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும். ரிமைனிங்லாம் 0வா இருக்கு. இந்த பிளாக் ஒன்னு எப்படி இருக்குது, ஜார்டன் பிளாக்கா இருக்குது. அதாவது டயகனல் எலிமெண்ட்ஸ்ல வேல்யூஸ் இருக்கு, சூப்பர் டயகனல் வேல்யூல 1 இருக்கு, பேலன்ஸ் டேர்ம் 0 இருக்கு. அதே தான் இங்கேயும் ரிப்பீட் ஆயிருக்கு. இது 1x1ல இருக்கு, இதுவும் ஒரு ஜார்டன் பிளாக் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா மினிமல் பாலினாமியல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் ஜெனரலா சொல்றேன், J1 J2 and so on Jn எல்லாமே ஒரு ஜார்டன் பிளாக்கா எடுத்துக்கிறேன். அதாவது ஜார்டன் கெனானிக்கல் ஃபார்ம்ல இருந்து இருக்கிற ஒரு பிளாக்கும், இந்த டயகனல்ல இருக்கிற ஒரு பிளாக்கும் தான் J1 J2 and so on Jn. இந்த பிளாக்ஸ் எடுத்துக்கிறேன். இதோட ஒரு பிளாக்குக்கும் கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூஸ் இருக்கும்ல, இங்க வந்து இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற இந்த எலிமெண்ட்ஸ் தான் ஐகன் வேல்யூ. அதே மாதிரி இப்ப J1க்கு ஜெனரலா லாம்டா 1 இருக்கும், இதுக்கு லாம்டா 2 இருக்கும், and so on இதுக்கு லாம்டா n இருக்கும். இதெல்லாம் இது ஃபர்ஸ்ட்ல எழுதி இருக்கிற ஜேங்கிறது ஜார்டன் பிளாக், செகண்ட்ல எழுதி இருக்கிறது அதோட கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூஸ் எழுதி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதோட ஆர்டர், அதாவது இதோட சைஸ் என்ன அப்படின்னு எழுத போறோம். இதோட சைஸ் வந்து என்னன்னு நமக்கு தெரியாது, n1 into n1, இதோட n2 into n2 and so on, nn into nn. இதோட சைஸ், அதாவது இங்க நம்ம क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, இது ஒரு 2x2, இது ஒரு 2x2, இது 1x1 இருக்கும்ல, அதுதான். இப்ப மினிமல் பாலினாமியல் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் இருக்குன்னா, இப்ப ஐகன் வேல்யூஸ் பாருங்க, ஐகன் வேல்யூஸ்ல டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கங்க, அதாவது ரிப்பீட் ஆகாத ஐகன் வேல்யூஸ் எடுத்துக்கங்க. மினிமல் பாலினாமியல் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக் என்னன்னா, m of x ன்னு எடுத்துக்கிற மினிமல் பாலினாமியல் which is equal to x minus lambda 1 power n1, x minus lambda 2 power n2 and so on, x minus lambda n power nn. அதாவது lambda 1 lambda 2 lambda n எல்லாம் டிஸ்டிங்க்டா இருக்கணும், ரிப்பீட் ஆகக்கூடாது, டிஃப்ரெண்டா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஐகன் வேல்யூஸ் எடுத்துக்கங்க. எக்ஸ்ங்கிறது ஒரு வேரியபிள், நம்ம பாலினாமியல்ல எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப்னு எழுதுவோம்ல, அந்த எக்ஸ் இது. லாம்டா 1ங்கிறத இந்த கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூஸ், அதோட ஆர்டர் என்னவோ அதுதான். இப்ப நம்ம क्वेश्चनல கிவன் क्वेश्चनல இதே மாதிரி எழுதுவோமா, நம்ம क्वेश्चनல என்ன எழுதலாம், அப்ப m of x is equal to x minus, இங்க ஐகன் வேல்யூ என்ன, ஃபர்ஸ்ட்க்கு ஐகன் வேல்யூ லாம்டா 1, இங்க நம்ம क्वेश्चनல ஐகன் வேல்யூ என்ன, இந்த பிரின்சிபல்ல இங்க இருக்குல்ல, இதுதான் ஐகன் வேல்யூ 2, இதோட ஆர்டர் என்ன 2, அதாவது இது 2x2, அதனால இங்க 2 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டேர்முக்கு பார்க்கணும். இந்த பிளாக் நம்ம ஷார்ட்கட்ல என்ன சொன்னேன், லாம்டாங்கிற ஐகன் வேல்யூ ரிப்பீட் ஆகக்கூடாது, இங்கேயும் ஐகன் வேல்யூ 2 தான், இங்கேயும் 2 தான், அதனால இந்த 2 ஸ்கிப் பண்ணிடுங்க, இது கிடையாது. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துப்போம், x மைனஸ், எங்க வந்து ஆல்ரெடி -7 இருக்கு, இங்க ஃபார்முலால இருக்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 7 ஹோல் பவர், இது எத்தனை, இதோட ஆர்டர் என்ன 1x1, அப்ப பவர் 1, which is equal to x minus 2 the whole square
into x plus 7. Therefore, third option is the right answer. Thanks for watching.